Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இப்போ சிஎம்சி வெள்ளூர்னுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாரும் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம SAP Views யூடியூப் சேனலில் இதை பற்றின 2 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளை பண்ண உடனே அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் இன்னமும் நான் சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளை பண்ணல சார், எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேயும், அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை லாஸ்ட்லேயும் வச்சுருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து நான் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா, அதே போல் ஆல் இண்டியா கோட்டா எல்லா ரவுண்டும் மினிமம் 3 ரவுண்டு இருக்கும், மேக்ஸிமம் 5 ரவுண்டு வரைக்கும் போகலாம். எல்லா ரவுண்ட்லேயும் கலந்துக்கிட்டு எனக்கு டே 1 சீட் எடுக்கிற வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது. இல்லை நான் சென்டாக் பாண்டிச்சேரியில் அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கிறேன், அதை பற்றின தகவலும் தேவைப்படுது. இதோடு சேர்த்து அதையும் அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கிறேன், அதர் ஸ்டேட்லேயும் அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது, அந்த டவுட்ஸை மட்டும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட் 2024 ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கி இன்னமும் உங்களுடைய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க சிஎம்சி வெள்ளூருக்கான இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎம்சி வெள்ளூர்னுடைய வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெம்பரரி லாகின் ஐடி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கிங்க. இந்த டெம்பரரி லாகின் ஐடி அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் உங்களுடைய டேட்டாவெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிஎம்சி வெள்ளூருக்கு அந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுவீங்க, அப்ளிகேஷனை சப்மிட் கொடுப்பீங்க. ஓகேங்களா? உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆன வித்தின் 1 hour to 24 hours. ஓகேங்களா? உங்களுடைய அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் ஆன பிறகு 1 மணி நேரத்திலிருந்து, குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திலிருந்து மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு திரும்பவும் அங்கேருந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயில் அப்படிங்கிறது அக்னாலேஜ்மெண்ட்டு. அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க, சிஎம்சி அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ சிஎம்சி அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டெம்பரரி லாகின் ஐடியை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. புரியுதுங்களா? பர்மனன்ட் நம்பர் அப்படிங்கிறது சிஎம்சி அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்படி வராதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த டெம்பரரி லாகின் ஐடி அப்படிங்கிறது இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், முதல்ல அதை பார்த்துடலாம். இப்போது இந்த டெம்பரரி லாகின் ஐடி அதை டெம்பரரியாக வச்சுக்கோங்க. சிஎம்சி வெள்ளூர்லேருந்து உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் வரும். அது வந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இது உங்களுடைய சிஎம்சி ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது, அனெக்சர் 4 அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த அனெக்சர் 4ல் 3 பேஜ் இருக்கும். அந்த 3 பேஜில் உங்களுக்கு சிஎம்சி வெள்ளூர்லேருந்து ஒரு மெயில் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மெயிலில் உங்களுடைய சிஎம்சி அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதை எழுதுங்க. இது நம்ம SAP வியூஸினுடைய அஃபீஷியல் மொபைல் நம்பர், அதை ரெஃபரன்ஸ் எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் உங்கள் சர்ச்சினுடைய ஃபாதர், உங்கள் மதகுரு ஃபில்லப் பண்ணி கொடுப்பாரு. ஓகேங்களா? இந்த அனெக்சரில் 3 பேஜ் இருக்கும். அதுக்கான விட்னஸ் 2 பேர் போடுவார். அதையும் நீங்கள் எடுத்து சப்மிட் பண்ணணும். இப்போது இது நம்ம சொல்லிட்டோமா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அந்த அக்னாலேஜ்மெண்ட்டு. இந்த அக்னாலேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்திருக்கும், அப்ளிகண்ட் யாரோ அவங்க பேர் வந்திருக்கும், அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? யார்கிட்டேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரார் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், அட்ரஸ்ஸு, அவங்களுடைய ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? சரி, இது முடிஞ்ச உடனே இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, சிஎம்சி வெள்ளூர்னுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வெப்சைட்டு, அஃபீஷியல் வெப்சைட்டு,
இது வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணும்போதோ இல்லை வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வரல, அக்னாலேஜ்மெண்ட் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். காலை 8 மணிலேருந்து மாலை 5 மணிக்குள். சாட்டர்டேவாக இருந்தால் 8 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே கால் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அது என்னென்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்டு 8 பிப்ரவரி. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் 21 மார்ச். ஓகேங்களா? 21 மார்ச் 2024. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 25 மார்ச் 2024. லாஸ்ட் டேட் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து 11th ஏப்ரலுக்குள்ளே 11th ஏப்ரல் 2024க்குள்ளே 2024க்குள்ளே செஞ்சுருக்கணும். அப்புறம் நீட் ஸ்கோர் கார்டு வந்தோடனே அதை அனௌன்ஸ் பண்ணணும், அதுக்கு சப்மிட் பண்ணணும், அதுக்கான டேட் கொடுப்பாங்க. அதாவது நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் நீட் ஸ்கோரையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஆன்லைனில். அந்த டேட்டு பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் எப்போ அப்லோட் பண்ணணும், எப்போ சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் கவுன்சிலிங் பை தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி. இது மிக மிக முக்கியம். இப்போது நீங்கள் சிஎம்சி வெள்ளூரில் ஒரு சீட் எடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் இங்கே சீட் எடுக்கிறதுனாலும் எங்கே வந்திருக்கணும், த்ரூ டிஎன் மெடிக்கல் மூலிமா தான் வந்திருக்கணும். அப்போது நம்ம சிஎம்சி வெள்ளூருக்கு சீட் கிடச்சிரும், நம்ம இங்கே மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணாமல் சிஎம்சி வெள்ளூருக்கும் அப்ளை பண்ணணும். அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் அப்ளை பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 100. அதை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. இந்த 100 சீட்டை வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுன்னு தனியாக பிரிச்சுருக்காங்க, கவர்மெண்ட் சீட்டுன்னு தனியாக பிரிச்சுருக்காங்க. மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு 50 சீட்ஸு, கவர்மெண்ட் கோட்டாக்கு 50 சீட்ஸு, ஓப்பனில் 2 சீட்டு, மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கு 38 சீட்டு, சிஎம்சி வெள்ளூருக்கு 10 சீட்டு. ஸோ டோட்டலாக 38 + 10 + 2 50. கவர்மெண்ட் கோட்டாக்கு 20% ஸ்டேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு 20 சீட்ஸு, 30% கவர்மெண்ட் கோட்டாக்கு 30 சீட்டு. இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம், 2 ஆண்டுகள் உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது, சர்வீஸ் பாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எம்பிபிஎஸ் 5 வருஷம் முடித்த பிறகு மறக்காமல் என்ன பண்ணணும், இங்கே வந்து சர்வீஸ் பாண்டில் நீங்கள் 2 வருஷம் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? நான் முடிச்சுட்டேன், எனக்கு பிஜி சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் முடித்த உடனே வெளியில் போக முடியாது. 2 வருஷம் இங்கே சர்வீஸ் பாண்ட் முடிச்சுட்டு தான் நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறதுலையே மிக மிக குறைந்த கல்வி கட்டணம், அதாவது நிர்வாக மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்லேயே வச்சு இதுதான் வந்து மிக மிக குறைந்த கட்டணம் உள்ள மருத்துவக் கல்லூரி. டியூஷன் ஃபீஸ் 3000, ஒன் டைம் காலேஜ் ஃபீஸ் 16,660, அதர் ஆனுவல் ஃபீஸ் 22,235, ஒன் டைம் பேமெண்ட் டு த யூனிவர்சிட்டி அதாவது ஒரே ஒரு டைம் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கட்டுற அமௌண்ட்டு 14,435. டோட்டலாக 56,330 ரூபா மட்டுமே கட்டக்கூடிய ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். ஓகேங்களா? தனியார் மருத்துவ கல்லூரி. இதில் ஹாஸ்டல் டெபாசிட் ஃபார் மென்னுக்கு 10,000 ரூபா பர் மந்த்து. மெஸ் பில் பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய். அடுத்தது த அப்ராக்சிமேட் லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஃபார் மென் 8,000. அதுவே வந்து உமனுக்கு வந்து 6,000. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண அந்த பர்டிகுலர் பேஜில் என்னவெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அப்ளிகேஷன் தான் வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜினுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் அப்ரூவல் இருக்குது. ஏன் பெண்டிங் அப்ரூவல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாம் போடுறீங்க, எதை வச்சு பண்ணுறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா, ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெம்பரரி லாகின் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த டெம்பரரி லாகின் ஐடியை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? டெம்பரரி லாகின் ஐடியை வச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறம்
உங்களுக்கு எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு ஆன்லைனில் டு சிஎம்சி வெல்லூர் அப்படின்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரும். அப்போது இந்த பெண்டிங் அப்ரூவல் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? அந்த அக்னாலஜ்மெண்ட் தான் கன்ஃபர்மேஷன் பேஜ். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சிஎம்சி வெல்லூரில் என்னென்னு இருக்குது, பெண்டிங் அப்ரூவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெம்பரரி லாகின் ஐடியை கொடுத்து நம்ம செஞ்சதை சிஎம்சி வெல்லூர்லேருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் பேஜ். இதில் நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேட்டிருக்காங்க, ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, மதர்ஸ் நேமு, மதர்ஸ் ஆக்குபேஷன், அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன், உங்களுடைய டோர் நம்பர், போஸ்ட் ஆஃபீஸ், தாலுக் நேமு, சிட்டி நேமு, ஸ்டேட் நேமு, பின்கோடு, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ரிலிஜியன், கம்யூனிட்டி. இப்போ இதில் கேண்டிடேட்னுடைய சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் நீட்டுக்கு அப்ளை பண்ணீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவே போதுமானது. அதில் இருக்கிற உங்களுடைய ஃபோட்டோவில் நேம் அண்ட் டேட் இருக்கணும். ஆனால் மெஷர்மெண்ட் மட்டும், தட் இஸ் சைஸ் மட்டும் இங்கே வேறு மாதிரி கேட்டிருக்காங்க, 25x25. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாஃப்ட் காப்பி இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அதே ஸ்டுடியோவில் சொல்லி சிஎம்சி வெல்லூரில் அவங்க கேட்டிருக்கிற நீங்களும் ஒரு தடவை ப்ராஸ்பெக்டஸை படிச்சிருங்க. ஓகேங்களா? ப்ராஸ்பெக்டஸில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் நீங்கள் அவங்க எந்த மெஷர்மெண்ட்டில் கேட்டிருக்காங்களோ அதுக்கு மாற்றிக்குங்க. ஃபோட்டோ வந்து நீட்டுக்கு கொடுத்த அதே ஃபோட்டோவே கொடுக்கலாம். ஆனால் சைஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ரீஅலைன் பண்ணணும். ஓகேங்களா? சரி, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ரிலிஜியன் கேட்டிருக்காங்க, அப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, ஸ்டேட் ஆஃப் த டொமிசியல் கேட்டிருக்காங்க, மதர் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, மதர் டங் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸு 1200. அப்புறம் இங்கே வந்து யூஜிக்கு ஒரு 500. டோட்டலாக நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு 1700. அதன் பிறகு உங்கள் பேரண்ட் ஆர் கார்டியன் வந்து இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கிற தகவலெல்லாம் கரெக்டு தான் அப்படின்ட்டு அவரும் ஒரு சைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நான் கல்லூரியில் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த ரேக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும், உங்கள் பேரண்ட்டும் ஒரு கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் பேஜில் இருக்கிற அந்த பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்ற இடத்துல தேவையான தகவல்களெல்லாம். சரிங்களா? அப்போது இந்த டேட்டாவெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்சி வெல்லூருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 1700 ரூபாய் தேவை. அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் 1200, ஒரு 500 ருபீஸ் மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கு 1700 ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. வீடியோவை பார்க்குறவங்க ஜஸ்ட்டு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான வீடியோகளெல்லாம் நிறைய போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.